மார்க்கெட்ல எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணா எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு டீடைலா ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்தோம். ஆக்சுவலா அந்த வீடியோக்கு உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நல்லாவே வந்துச்சு. சோ தேங்க்யூ சோ மச். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட்டை பத்தி பார்க்கலாம். லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம இந்தியாவில என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்க மாதிரி யூஎஸ் மார்க்கெட்ல என்ஒஎஸ்சி அண்ட் நாஸ்டாக்னு ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஜஸ்ட் எ மார்க்கெட் பிளேஸ் லைக் அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி. கம்பெனிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர் எல்லாருமே பை பண்ணுவாங்க. இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மணியை தந்து ஷேர்ஸை பை பண்றோம். இந்த எக்ஸ்சேஞ்சை ஹேண்டில் பண்ற மார்க்கெட் பிளேஸ் தான் எக்ஸ்சேஞ்ச். என்ஒஎஸ்சினா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை 1790 ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. 1790 ஆல்மோஸ்ட் 230 or 240 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப். நாஸ்டாக்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன். இந்த நாஸ்டாக 1971 தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. இங்க என்ஒஎஸ்சினா ஓகே, இட் மேக் சென்ஸ். யூஎஸ்ஏல இருக்க நியூயார்க் இருக்கிறதுனால நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேம் வந்திருக்கு. இது என்னடா விஜய் நாஸ்டாக் யூஎஸ்ஏக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இங்க என்ஒஎஸ்சி வெரி ஓல்டஸ்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1790 ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பேப்பர் ஒர்க், டாக்குமெண்டேஷன், போன் கால்ல தான் நம்ம ஷேரே வாங்க முடியும். இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது எல்லாத்தையுமே சிம்பிளா ஆன்லைன்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி டீலர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா டிஜிட்டலா கொண்டு வந்தாங்க. சோ அவங்க கூட ஆட்டோமேட்டட் கொட்டேஷன் சேர்த்து நாஸ்டாக்னு பேரை வச்சுட்டாங்க. இந்த நாஸ்டாக் தான் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ஒஎஸ்சி, நைக், வால்மார்ட், கோகோகோலா, ஹெச்பி, மெக்டானல்ட்ஸ், ஃபோர்டுன்னு சொல்லிட்டு 2300 கம்பெனிஸ் இந்த என்ஒஎஸ்சில இருக்கு. நெக்ஸ்ட் நாஸ்டாக்ல என்விடியா, கூகுள், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஆப்பிள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, ஷாப்பிஃபைன்னு அரௌண்ட் 4000 to 5000 கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ் லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனி என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கும், சேம் எல்லா கம்பெனி பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கும். பட் யூஎஸ்ஏல அப்படி இருக்காது. என்ஒஎஸ்சில இருக்க கம்பெனி நாஸ்டாக்ல இருக்காது, நாஸ்டாக்ல இருக்க கம்பெனி என்ஒஎஸ்சில இருக்காது. ஆக்சுவலா இது ரூல்லாம் இல்ல. என்ஒஎஸ்சில இருந்தா நாஸ்டாக்ல இருக்கக்கூடாது, நாஸ்டாக்ல இருந்தா என்ஒஎஸ்சில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் ரூல் போடல. பட் கம்பெனிஸ் அந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசி. இந்தியால ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ்னு ஏதோ ஒரு புரோக்கர்ல நம்ம ஆர்டர் போட்டோம்னா என்எஸ்சில பை பண்ணணுமா இல்ல பிஎஸ்சில பை பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சில பை பண்ணோம்னா என்எஸ்சி ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிடும், பிஎஸ்சில ஆர்டர் போட்டா பிஎஸ்சி ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிடும். பட் யூஎஸ் மார்க்கெட் அப்படி ஒர்க் ஆகாது. யூஎஸ்ல நம்ம ஏதோ ஒரு புரோக்கர்ல ஆர்டர் போடுறோம்னா என்ஒஎஸ்சில பை பண்ணணுமா இல்ல நாஸ்டாக்ல பை பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 ஷேர் ஆஃப் அமேசான் ஸ்டாக் வாங்க போறோம்னு வச்சுக்கலாம். புரோக்கர்ல போய் 1 ஷேர் ஆஃப் அமேசான் ஸ்டாக்னு ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போட்ட உடனே அந்த ஆர்டர் டைரக்டா என்எம்எஸ்க்கு போகும். என்எம்எஸ்னா நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம். இந்த நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம் யூஎஸ்ஏல இருக்க எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம 1 ஷேர் ஆஃப் அமேசான் ஸ்டாக்கு ஆர்டர் போட்டோம். உடனே இந்த நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம் யூஎஸ்ஏல இருக்க எல்லா எக்ஸ்சேஞ்சையும் அனலைஸ் பண்ணும். என்ஒஎஸ்சில 1 ஷேர் ஆஃப் அமேசான் பிரைஸ் $100 வச்சுக்கலாம். இதே நாஸ்டாக்ல 98 ரூபீஸ்ல இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் பிரைஸ்? 98 தான் பெஸ்ட் பிரைஸ். சோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா நாஸ்டாக்ல பை பண்ணி கன்சாலிடேட்டட் டேப்ல ஸ்டோர் பண்ணிடும். நம்மளே காமனா திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்தியால மோஸ்ட் ஆஃப் த எல்டர்ஸ் எல்லாருமே பிஎஸ்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம இந்தியால அதுதான் ஓல்டஸ்ட். அவங்க அதுல பை பண்ணி பழகி இருப்பாங்க. இதுவே மிடில் ஏஜ் பீப்புள் ஆர் யங்கர் ஜெனரேஷன் எல்லாமே என்எஸ்சி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியால ஒரு கம்பெனியை போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சில லிஸ்ட் பண்ணாதான் எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ண முடியும். என்எஸ்சில பை பண்றியா, ஓகே என்எஸ்சில வாங்கிக்கோ. பிஎஸ்சி தான் பை பண்ணுவியா, சரி பிஎஸ்சில வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ணிட முடியும். பட் யூஎஸ்ஏல அது அவசியமே இல்ல. ஒரு கம்பெனியை ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாலும் எதுல பை பண்ணணும்னு சொல்லிட்டு நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்க ஒரு 10 எக்ஸ்சேஞ்சில கூட லிஸ்ட் பண்ணிக்கோங்க, எது சீப்பஸ்ட் பிரைஸ்ல இருக்கோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கா நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம் பை பண்ண போகுது. சோ தேவையில்லாம எல்லா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றது வேஸ்ட் ஆஃப் மணி தான் உங்களுக்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை செபி தான் ரெகுலேட் பண்ணிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரஸ்டபிலிட்டி, லிக்விடிட்டி பர்பஸ்க்காக ஒரு கம்பெனியை போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலயுமே லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செபியே ப்ரோமோட் பண்றாங்க. மோரோவர் ஒரு கம்பெனி இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணணும்னா போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஆனா யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. என்ஒஎஸ்சில லிஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியா வேற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. NYSE மோஸ்ட்லி வெல் எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் பிராண்டட் ப்ளூ சிப் கம்பெனிஸை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுவே நாஸ்டாக் அப்படியே ஆப்போசிட்.
நீங்க இன்னோவேஷன் கம்பெனியா இருக்கீங்களா, டெக் கம்பெனியா இருக்கீங்களா, அப்ப நான் உங்களை அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏல ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்க கம்பெனி வேற எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் தான் இல்ல. இந்த நேஷனல் மார்க்கெட் சிஸ்டம் இருக்கிறதுனால அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. மோரோவர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பெனியை லிஸ்ட் பண்றதுக்கு வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுனால அது காஸ்ட்லியாவும் இருக்கு. சோ அதனால எல்லா கம்பெனியும் டிஃபரெண்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்றாங்க. ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெகுலேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். புரோக்கர்ஸ், கம்பெனிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகாம இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்றது செபி. இது நம்ம இந்தியால. அதே மாதிரி யூஎஸ்ஏல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது செக், which is Security and Exchange Commission. இந்த Security and Exchange Commission ஃபெடரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. அதாவது யூஎஸ்ஏல இருக்க என்டையர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியை இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க, இன்க்ளூடிங் எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத ரெகுலேட் பண்றது எல்லாருமே இந்த செக் தான். இதே மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா, கம்பெனிஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஹேண்டில் பண்றது ஃபின்ரா, which is Financial Industry Regulatory Authority. இவ்வளவு நேரம் பேசிக்ஸ் ஆஃப் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை டீடைலா பார்த்தாச்சு. இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம், யூஎஸ் இண்டெக்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைக் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. இந்தியாவில் நிஃப்டி, சென்செக்ஸ்னு 2 இண்டெக்ஸ் இருக்க மாதிரி யூஎஸ்ஏல மேஜரா 3 இண்டெக்ஸ் இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ்னா என்ன, எல்லா புக்ஸ்லயுமே ஸ்டார்டிங்ல கண்டென்ட் ஆர் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். எதுக்கு இந்த இண்டெக்ஸ் பேஜ்? இந்த புக்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பேஜா படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இந்த இண்டெக்ஸை பார்த்தாலே போதும், இந்த புக்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நமக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் டைரக்டா போய் படிச்சிருவோம். சேம் யூஎஸ் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஸ்டாக்ஸையும் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. எல்லா கம்பெனிஸையுமே மார்க்கெட் சைஸ், செக்டார், ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து குரூப் பண்ணி இண்டெக்ஸ் பேர் வச்சிட்டாங்க. அந்த இண்டெக்ஸை மட்டும் பார்த்தா போதும், அந்த இண்டெக்ஸ்க்குள்ள இருக்க கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் S&P 500. S&Pனா ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர். நான் என்னமோ ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர் பீப்புளுக்கான இண்டெக்ஸ் போல, அதனால ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர் இண்டெக்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு 2 கம்பெனியோட நேம். பூர் பப்ளிஷிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு 2 கம்பெனி சேர்ந்து தான் இந்த இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணாங்களாம். ஸோ பூர் பப்ளிஷிங்ல இருந்து பூரையும், ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ஸ்டாண்டர்டையும் எடுத்து ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர் இண்டெக்ஸ்னு வச்சுட்டாங்க. இந்த 500னா யூஎஸ்ஏல இருக்க டாப் 500 கம்பெனி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப். அதாவது NYSE, NASDAQ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இதுல இருக்க டாப் 500 கம்பெனிஸை S&P 500 கம்பெனிஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் NSEக்கு நிஃப்டின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, BSEக்கு சென்செக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. 2 எக்ஸ்சேஞ்சையும் கம்பைன் பண்ண மாதிரி இண்டெக்ஸ் தான் இல்ல. பட் யூஎஸ்ஏல மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் எல்லாமே 2 எக்ஸ்சேஞ்சை கம்பைன் பண்ணி இருக்கிறதா தான் இருக்கு. இதுக்கான ரீசனை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்க கம்பெனிஸ் வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பா இருக்காது. யூஎஸ்ஏலேயே டாப் 500 கம்பெனிஸ்னா எல்லா எக்ஸ்சேஞ்சில் இருக்க கம்பெனிஸை கம்பைன் பண்ணி தான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ NYSE அண்ட் NASDAQ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி இருக்க டாப் 500 கம்பெனிஸ் தான் S&P 500 சொல்றாங்க. ஜெனரலா என்டையர் யூஎஸ் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த S&P 500 பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டிசைட் பண்ணிடலாம். யூஎஸ்ல இருக்க எல்லா கம்பெனினா நமக்கு ஆல்ரெடி தெரியும். போத் NYSE அண்ட் NASDAQ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பிரைஸ் பேஸ் பண்ணி இருக்க டாப் 30 கம்பெனி செலக்ட் பண்ணதான் இந்த டவ் ஜான்ஸ் இண்டெக்ஸ். லாஸ்டா NASDAQ காம்போசிட் பேர்லயே இருக்கு NASDAQ. அப்போ இவங்க NASDAQ எக்ஸ்சேஞ்சில் இருக்க கம்பெனிஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. S&P 500னா ஃபிக்ஸ்டு 500 கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த டவ் ஜான்ஸும் ஃபிக்ஸ்டு 30 கம்பெனிஸ் தான் இருக்கும். பட் இந்த NASDAQ காம்போசிட் ஃபிக்ஸ்டு கிடையாது. எப்பெல்லாம் இந்த NASDAQ எக்ஸ்சேஞ்சில் காமன் ஸ்டாக்ஸ்லாம் ஆட் ஆகுதோ அப்ப அந்த எல்லா கம்பெனிஸும் இந்த NASDAQ காம்போசிட்ல வந்துடும். NASDAQ எக்ஸ்சேஞ்சோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு தான் இந்த NASDAQ காம்போசிட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த NASDAQல ஐடி கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸோ ஐடி கம்பெனியோட ட்ரெண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த NASDAQ காம்போசிட்டை பார்த்தா போதும். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டோட மேஜர் இண்டெக்ஸை பத்தி டீடைலா பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம். இப்போ மேஜர் இண்டெக்ஸை பத்தி பார்த்திருக்கோம். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே மோர் தென் எனஃப். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அப்கமிங் வீடியோஸ்ல யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எந்த ஆப் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, warriors.